white. A white 99. A white 99. A white 99. A white 99. White lucky. இதெல்லாம் எடுத்து அப்படியே ரெட்ல வை. ஊசி எடு. எடியா ஊசி எடு. அட ஊத்துங்க. ஊத்துங்க. இனிமே டோக்கன் கொடுக்க வேண்டாம். கொடுத்தா பெரிய பிரச்சனை ஆயிடும். இதெல்லாம் வாங்க எங்க வை. நெக்ஸ்ட் சான்ஸ். ஹலோ, எனக்கு 3 சான்ஸ் இருக்கு. 2 தான் எரிஞ்சிருக்க. 6 தடவை எரிஞ்சீங்கல்ல, இனிமே கிடையாது. ஏன் இப்படி சொல்ற தலைவா? 3 சான்ஸ்னு சொன்னா 9 தடவை எரியலாம். நான் 6 தடவை தான் எரிஞ்சிருக்கேன். சீக்கிரம் அந்த ஊசியை தாயா. தர முடியாது. அப்படி சொன்னா ஒருத்தங்க ஆட விட மாட்டோம். டேய், இத கொடுத்து அந்த ஊசியை வாங்கடா. வாங்கடா. எடியா ஊசியா. டோக்கன் சீக்கிரம் முடியா. மூஞ்சில வச்சு பின் அடிச்சிடுவான். டேய், புடிடா. டேய், வாங்கடா. டேய், வாங்கடா. என்னடா? என்ன போங்கடா. தலைவா, கொஞ்சம் வெளிய வா. வாங்குறல்ல. போடா. இனி டோக்கன் கொடுக்க வேண்டாம். போடா. என்ன மரியாதை? போடா. டேய், வா. போடா. வா. ஒருத்தன் கூட நிக்க கூடாது. வந்துட்டாங்க அம்படியே. தைரியம் இருந்தா என்ன புடிச்சு வெளியே தள்ளுடா. வாடா. போய் டோக்கன் மாத்தி பணத்தை வாங்கிட்டு போங்க. நான் அப்பவே சொன்னேன்ல, இங்க சூதாட்டம் நடத்தாதீங்க. இது எங்க வயித்து பொழப்பாச்சே. சண்டை இருக்கிற நாள்ல மட்டும் தானே நாங்க இங்க வர்றோம். மரியாதையா எந்திரிச்சு போறீங்களா இல்லையா? மன்னிச்சுக்கோங்க முத்தண்ணே, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சூதாட்டம் நடத்த விடுங்க. துரத்தாதீங்க எங்களை. இந்த தொழிலை நடத்தி தான் நாங்க வாழணும். எங்களுக்கு வேற வழி இல்லை.
பசங்களை நீ தொட்டன்னு வச்சுக்க மாங்காய பொழக்கிற மாதிரி பொழந்துடுவ. போடுறிக்கி போடா, போங்கடா. இன்னும் அவளை காணோம். என்ன ஆச்சுடா? என்ன சோமு? டேய் சோமே, சீக்கிரம் அவளை வர சொல்லுடா. என்ன? உள்ள இருக்கிற இன்ஸ்பெக்டருக்கு முன்னால நேக்கட் டான்ஸ் ஆடணுங்கிறாங்க. என்னால ஆட முடியாது சார். அது அவங்க கிட்ட சொல்ல வேண்டியது தானே. ஜேம்ஸ் அசிங்கமா திட்டுவார். அசிங்கமா திட்டா திருப்பி திட்டுங்க. வாயில உங்களுக்கு ஏன்டா அவளை லேட் பண்றீங்க? கூப்பிட்டது கேட்கல? தைரியமா சொல்லுங்க, அவங்க சொல்ற மாதிரி ஆட தயாரா இல்ல. நீ ஏன் இதுல தலையிடுற? நீ போடா. உங்களுக்கு தர சம்பளத்துக்கு துணி இல்லாம ஆடுங்கன்னு முதலாளி சொன்னாரா? இனிமே அவர் அப்படி சொன்னாலும் செய்யாதீங்க. இவங்க எல்லாம் அக்கா தங்கச்சிகளோட பிறக்காத புறம்போக்குங்க. நாக்க தொங்க போட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கிற நாய்ங்க. இவன் ஒரு கூட்டி கொடுக்கிற மாம். இனிமே இங்க சர்க்கஸ் இல்லையா? அடுத்தது மதுரையில தானா? ராணி எங்க? முதலாளி செத்த அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் செஞ்சாங்க. இன்னும் உடம்பு குணமாகலன்னு ஜேம்ஸ் சொன்னா. வீட்டுக்கு வர ஒரு வாரம் ஆகணும். எந்த ஹாஸ்பிட்டல்? அதை என்கிட்ட சொல்ல சார். அதை கொஞ்சம் விசாரிச்சு என்கிட்ட வந்து சொல்லுங்க. நானும் அதைத்தான் சொல்றேன். அவன் செத்து தொலைஞ்சது நல்லதா போச்சு. நிறுத்துங்க. புருஷ சத்த 2வது நாளே நீ இந்த பொறுக்கிங்களோட காதல் இல்ல பண்றல்ல? எல்லாரும் அவர் சாவ ஆக்சிடென்ட் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே நீதான் அவரை கொலை பண்ணிருக்க. வெளியே போடா முதல்ல. பேசாதடா. சட்டம் உன்னை சும்மா விட்டு இருக்கலாம், ஆனா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். வந்துருங்க. உன் உயிர் என் கையால் தானே போகும், ஞாபகம் வச்சுக்க. அயோக்கிய பையன், வெளியே வாங்க வாங்க. அவனோட ஆட்டம் அதிகமாகிட்டே இருக்கு. பரவாயில்ல, அவனுக்கு முடிவு கட்டுறேன். இவ்வளவு நாள் உங்க முதலாளி இருந்தாரே, நான் சும்மா இருந்தேன். சங்கர்,
எந்திரா எடுறா வண்டிய எடுறா ஓட்டு ஓட்டா என் வயசுல வளர்ந்துட்டு இருக்கிற குழந்தைய அனாதைய ஆக்கிடாதீங்க இப்ப. பெற்றவங்களை இழந்து எந்த துணையும் இல்லாம இருந்த எனக்கு சரியான ஆதரவு இல்லாம போச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்த என்ன என் சித்தியோட உதவியால இந்த இன்ஸ்பெக்டர் கெடுத்துட்டாரு. இப்போ மாணவரா என்ன Oh!